சந்தோஷம், மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த சில தினங்களாக வாழ்வியல் யோகம், இல்லம் தோறும் தினம் ஒரு யோகா அப்படிங்கிற தலைப்புல, அதாவது நம்ம காலம்பர படுக்கையிலிருந்து எந்திருக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கும் இடையில 1 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடம், அதிகப்படியா ஒரு 7 நிமிடங்கள் ஒதுக்கி யோக பயிற்சிகளை வாழ்வியலோட செய்து எப்படி நம்ம உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம 7 ஆதாரங்களையும் சீராக இயங்க வைக்கக்கூடிய மகாமுத்ரா அப்படிங்கிற பயிற்சிய செய்முறையா பார்த்து கத்துக்க போறோம். இந்த மகாமுத்ரா அப்படிங்கிற பயிற்சியை செய்யும் போது 7 ஆதாரங்களுமே சீராக இயங்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் அப்படிங்கிற பாதிப்பு பரிபூரணமாக நீங்கும். இது நிதர்சனமான உண்மை. ஏன்னா இந்த ஆசனத்துக்கு தான் மகாமுத்ரா அப்படின்னு பேரு வச்சாங்க. மகா அப்படின்னா மிகப்பெரிய, முத்ரானா முழுமையான அங்கீகாரம். ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் முழுமையான அங்கீகாரம் வழங்கப்படும். அதனாலதான் இதுக்கு மகாமுத்ரான்னு பேர் வச்சாங்க. ஏன்னா மனிதனுடைய 7 ஆதாரமுமே சீராக இயங்க வேண்டும். இந்த 7 ஆதாரத்துக்குமே குணாதிசயங்கள் இருக்கிறது. மூலாதாரம் அப்படிங்கிறது அன்பு மயமானது. நீங்க யார் மேலேயாவது அன்பு செலுத்துறத சமுதாயம் தடுத்தா உங்களுடைய மூலாதாரம் பாதிக்கப்படும். சுவாதிஷ்டானம்ங்கிறது பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம், அந்த குணங்களை கொண்டது. நீங்க பொறுமையா செயல்படும் போது, நீங்க நிதானமா செயல்படும் போது, நீங்க இடையூறு ஏற்படும் போது, சகித்துக் கொள்ளும் போது, யாராவது அதை தடுத்து உங்களை வஞ்சாங்கன்னா உங்களுடைய சுவாதிஷ்டானம் பாதிக்கப்படும். மணிப்பூரகம் அப்படிங்கிறது சக்தி மயமானது. சோர்வடையவே அடையாது. நமக்கு நிறைய எனர்ஜியை கொடுக்கும். நீங்க எனர்ஜெட்டிக்கா வேலை பார்க்கும் போது யாராவது வந்து அதை தடுத்தாங்கன்னா உங்களுடைய மணிப்பூரகம் பாதிக்கப்படும். அநாகதம் அப்படிங்கிறது உயிரோட்டம். நீங்க எந்த ஒரு வேலையையும் உண்மையா ஏமாத்தாம உயிரோட்டமா செஞ்சீங்கன்னா அநாகதம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நீங்க அப்படி வேலை செய்யறதை யாராவது தடுத்தாங்கன்னா உங்களுடைய அநாகதம் பாதிக்கப்படும். விசுத்தி அப்படிங்கிறது பகிர்ந்து கொள்ளக்கூடியது. நீங்க எதையுமே மறைக்காம எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா உங்க விசுத்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதை யாராவது தடுத்தாங்கன்னா உங்களுடைய விசுத்தி பாதிக்கப்படும். ஆக்ஞா அப்படிங்கிறது பாராட்டுதல், புதிய கண்ணோட்டத்தில் சிந்தித்தல். நீங்க யாரையாவது பாராட்டுறத சமுதாயம் ஏத்துக்கல, ஏன் எல்லாரையும் பாராட்டுறேன்னு உங்களை வையிறாங்க, அதே மாதிரி நீங்க புதுமையா சிந்திக்கிறத இந்த சமுதாயம் ஏத்துக்கல அப்படின்னா உங்களுடைய ஆக்ஞா பாதிக்கப்படும். சகசிராரம் அப்படிங்கிறது ஒன்றிணைதல், அதாவது பாரபட்சம் இல்லாம இருக்கிறது. எதையுமே வேற்றுமைப்படுத்தாம எல்லாமே ஒண்ணுதாங்கிறத உணர்றது. எது ஆகிறோமோ அதுவாகவே மாறுகிறது. என்ன செய்கிறோமோ அதுவாகவே மாறுகிறது. அந்த உங்களுடைய அந்த குணாதிசயத்தை சமுதாயம் தடுத்துச்சுன்னா உங்களுடைய சகசிராரம் பாதிக்கப்படும். அன்பு, பொறுமை, சக்தி, உயிரோட்டம், பகிர்ந்து கொள்ளுதல், புதிய கண்ணோட்டத்தில் சிந்தித்தல், அதுவாகவே மாறுதல். இந்த 7 குணாதிசயங்களை நீங்க வெளிப்படுத்த முடியாம சமுதாயம் உங்களை தடுத்ததுன்னா நிச்சயம் உங்களுடைய அந்த ஆதாரங்கள் பாதிக்கப்படும். இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில சமுதாயம் கண்டிப்பா நமக்கு
பல்வேறு சூழ்நிலைகள்ல இடையூறுகள் ஏற்படுத்தும். அப்ப இதுல இருந்து நாம எப்படி தப்பிச்சுக்கலாம்? சமுதாயத்தை திருத்த முடியாது, நம்மளை திருத்திக்கலாம். சமுதாயம் நமக்கு எவ்வளவுதான் இடைஞ்சல் பண்ணியிருந்தாலும் நாம நமக்கு முடியறப்பெல்லாம் இந்த மகாமுத்ராங்கிற இந்த ஆசன பயிற்சியை செய்யும் போது அந்த சமுதாயத்தின் சீர்கேட்டால், சமுதாயம் நம் மீது திரித்த அந்த எதிர்ப்பினால் பாதிக்கப்பட்ட அந்த 7 ஆதாரமும் பாதிப்பிலிருந்து மீண்டு வரும். அதாவது சொல்லுவாங்க, தீர்க்க முடியாத பிரச்சனை வந்தா இறைவன்கிட்ட போய் மண்டியிட்டு வணங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இறைவன்கிட்ட போய் அந்த மண்டியிட்டு வணங்குற முறைதான் மகாமுத்ரா. இப்ப இந்த மகாமுத்ராவுடைய பயிற்சிய செய்முறையா பார்ப்போம். நல்லா இது மாதிரி ஒரு பெட்டு போட்டுக்கங்க, ஸ்கொயர் பில்லோ கூட வச்சுக்கோங்க. நல்லா மண்டி போடுங்க. இந்த கால் விரல கீழே விடணும், இப்படி குத்த வைக்க கூடாது, இப்படி கீழே விடணும். வஜ்ராசனத்துல உட்காந்துக்க. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா உட்காந்து, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, மெதுவா முன்னோக்கி குனிங்க. இந்த முன்னோக்கி குனியும் போது தலை தரைய தொடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த பிருஷ்டத்தை தூக்கிடக்கூடாது. அதாவது இப்படி வணங்க கூடாது, நீங்க இப்படித்தான் வணங்கணும். தலை தரைய தொடணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா அப்படி வணங்கணும். 7 தடவை மூச்சு இழுத்து விடணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். மெதுவாக தளர்த்திக் கொள்ளும். இது மாதிரி உங்களால முடிஞ்சப்பெல்லாம் செய்யுங்க. சாப்பிடறதுக்கு முன்னால செய்யலாம், சாப்பிட்டு முடிச்சுட்டா ஒரு 1 மணி நேரம் கழிச்சு செய்யலாம். இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பிருஷ்டத்தை இப்படி தூக்கி இப்படி கும்பிடக்கூடாது. இப்படி கும்பிட்டா இந்த மூலாதாரம்லாம் இழுவிசை ஏற்படாது. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆர்கன் வலிமை அடையாது. இந்த ஆர்கன் வலிமை அடையணும்னா இந்த பம்மு கீழே ரெஸ்ட் ஆகணும். நீங்க ஒவ்வொரு மூச்சா இழுத்து விடும் போது இந்த கை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நகல ஆரம்பிக்கும். கை நகலும் போது ஆட்டோமேட்டிக்கா தலை கீழே போயிடும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். மெதுவாக தளர்த்திக் கொள்ளும். அடுத்து இதுல கவனிக்க வேண்டியது, இந்த கால் விரல நான் சொன்ன மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படியும் வணங்கக்கூடாது. இத இப்படித்தான் வைக்க வருதுன்னா என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பில்லோல காலை வெளியில விட்டுக்கணும். இப்படி வெளியில விட்டுண்டு நீங்க இப்படி உட்கார்ந்து கையை நீட்டி இப்படி கும்பிடலாம். இது மாதிரி இந்த மகாமுத்ராங்கிற பயிற்சிய ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் செய்யும். நீங்க ஒரு தடவை செஞ்சாலாம் பிரயோஜனம் கிடையாது. என்னை கேட்டா 7 தடவை செய்யணும். ஏன்னா 7 ஆதாரங்கள் இருக்கு. அதை ஒரே நேரத்தில் 7 தடவை செய்யறத விட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு முறைன்னு செய்யுங்க. ஏன்னா நீங்க ஒரே நேரத்துல 7 முறை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு 3 ஆதாரம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு, மித்த 4 ஆதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்காது. அப்ப 3 ஆதாரங்கள் சரியா இருக்கும். நீங்க இதை செஞ்சு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் பிரிதொரு சந்தர்ப்பத்துல அந்த பாதிக்காம இருந்த அந்த 4 ஆதாரத்துல ஏதாவது ஒண்ணு பாதிப்பு ஏற்பட்டு, அப்ப இந்த ஆசனத்தை முடிஞ்சா பல்வேறு நேரங்கள்ல, இதத்தான் மத வழிபாட்டுல 5 கால பூஜை 6 கால பூஜைன்னு வச்சாங்க. ஏன்னா எல்லா மதத்திலையும் விழுந்து கும்பிடுறது
இந்த பாய்ச்சல்ல தான். இஸ்லாத்துல 5 காலம் இது மாதிரி விழுந்து கும்பிடுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அவங்க மாறுபட்ட அந்த நேரங்கள்ல அப்படி விழுந்து கும்பிடும் போது என்ன ஆகுது? அவங்களுக்கு அந்த ஆதாரங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா அது சரியா இருக்கும். இந்துக்களுக்கு 6 கால பூஜைன்னு ஒண்ணு. ஏன்னா பொதுவாவே ஹார்மோன் இன்பேலன்ஸ் அப்படிங்கறது பெண்களுக்குத்தான் மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அதுக்குத்தான் நான் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்லுவேன். அதனாலதான் இந்த பாய்ச்சலை பத்தி இந்துக்கள் சொல்லும் போது பெண்கள் விழுந்து கும்புற மாதிரியான்னு கேட்பாங்க. ஆனா இந்த பெண்களும் இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, அந்த பம்மை மேல தூக்கி விழுந்து கும்பிடுறீங்க. அப்படி பம்மை மேல தூக்க கூடாது. கண்டிப்பா பம்மு கீழ தான் ரெஸ்ட் ஆயிருக்கணும். தலை தரைய தொடணும்னு நினைக்க வேண்டாம். நீங்க மூச்சு இழுத்து விட ஸ்பைனல் கார்டு லூஸ் ஆகி கடைசியா தலை போய் கீழே உட்கார்ந்து. நிச்சயம் நான் கூறிய இல்லம் தோறும் தினம் ஒரு யோகாங்கிற இந்த பயிற்சி முறையில இந்த மகாமுத்ராங்கிற பயிற்சிய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்து உங்களுடைய 7 ஆதாரங்களையும் சீராக இயங்க வைத்து உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். சந்தோஷம். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது. உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும். சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். மேலும் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை, 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் கட்டணமில்லாமல் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.